நிகழ்ச்சியில் நிறைய பேர் நம்ம நகர அரசு அதிகாரிகள் பற்றி சொன்னாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ உயரமாக நின்று பேச முடியுதே. இவங்க அனுமதி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் மேடை போட்டிங்கன்னா 2 அடி கீழே தெரியும். இப்போ ஒரு 2 அடி மேலே காடேஸ்வராஜியை, என்ஆர்என் பாண்டியன்ஜியை, ராஜாவை எல்லாரும் பார்க்க முடியுதில்ல. எங்கே இருந்தாலும் அங்கே இருக்கிறவர் கூட பார்க்கலாம். அதனால் இந்த அதிகாரிகளுக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லிடுவோம். எப்போவுமே இந்த இரும்பு கடையில் இரும்பு அடிக்கணும்னா காய்ச்சி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அடிப்பான். நண்பர்களே, பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தென்னும் சாத்திரங்கள். இங்க இருக்கிற அதிகாரிகள் அது பண்ணிட்டு இருக்காங்க. காரணம், பேயாட்சி நடைபெறுகிறது. இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சி தமிழகத்திலே ஒரு மக்கள் விரோத அரசாங்கம், ஊழல் அரசாங்கம், பெரும்பான்மை சமுதாயத்தின் எதிரி அரசாங்கம். ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற இந்த அரசாங்கம் என்ன நினைக்குது, நாங்க இன்னும் 5 வருஷம் சாஸ்வதம் நினைக்கிறேன். இந்த ஆட்டங்காட்டுற வேலையெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் மாண்புமிகு பிரதமர் மோடியும் அமித்ஷா அவர்களும். நீங்க பாருங்க, ஏற்கனவே நம்முடைய இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன்ஜி ஸ்டாலின் சொல்றாரு சிஎஸ்சி மீட்டிங்ல, இது உங்கள் அரசாங்கம். யாரோட அரசாங்கம் இன்னைக்கு? ஸ்டாலினோடது. சிஎஸ்ஐ சர்ச்சோட அரசாங்கம். அவரே சொல்லியிருக்கார், நாம சொல்லலை. இப்போ முதல்வர் குடும்பமே கிறிஸ்தவமயமாயிருச்சு அப்படின்னு நான் சொன்னேன்னா, நான் சொல்லல, சின்னேசமான்னு சொல்லியிருக்காரு. உடனே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தர்திரப்ப உற்சாகம் அல்லேலியா அல்லேலியான்னு கத்துறான் எழுத்தாப்லே. இன்னைக்கு கூட நம்ம திருச்சிக்கு வந்திருக்காப்லையாமே, கேள்விப்பட்டேன். என்ன எவ்வளவு நாளைக்குன்னு? அடுத்து சேகர் பாபு தாங்கிறேன். ஏன்னா நான் இந்த கூட்டத்திலே தெளிவா சேகர் பாபுக்கு சொல்ல விரும்புறேன், அல்லோலியா பாபுக்கு ஆழ்கடத்தல் பாபு. ஏன்னா சதீஷ்ங்கிற இளைஞனை சென்னையில் அடியாள் வச்சு கடத்தி திருவள்ளூர்ல இல்லீகல் கன்ஃபைன்மெண்ட் சட்ட விரோதமாக அடைத்து 60 நாள் வைத்திருந்தார் சேகர் பாபு. அந்த பையன் 40 நாள் என்னோட வாட்ஸ்அப்ல பேசியிருக்கான். எங்கிட்ட அந்த பையன் கர்நாடகால பெங்களூர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாயந்தரம் ஒரு 7-7:30 மணி இருக்கும். வாட்ஸ்அப் காலில் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா, என் ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு. நண்பர்களே, இவன்லாம் என்ன ஆளுங்க? சமூக நீதியா? விளக்கமாத்து கட்டைக்கு பட்டு குஞ்சலமா? ஏன்னா மானம் கட்டவனே, உன் மகளை சதீஷ் கட்டினா நீ எஸ் சொல்லி இருக்கணும், ஈவேரா வாழ்கன்னு சொல்லி. 60 நாள் இல்லீகல் கன்ஃபைன்மெண்ட்ல வச்ச கிரிமினல் இந்த சேகர் பாபு. நான் இன்னமும் டிஜிபியை போய் பார்க்கல. நேத்திக்கே ஒரு விளக்கம் கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன்? அப்ப செந்தில் பாலாஜி மூஞ்சியவே பார்க்கல. எனக்கே 60 நாளா என்னடா ஆனா அந்த ஆள் சோசியல் மீடியால டெய்லி ஒன்று எழுதுறானே. கேட்டா மார்ச் வரியில் செந்தில் பாலாஜிங்கிறான். எனக்கு என்னடா அது நடக்குது? ஒருத்தஞ்சோரம் அவர் இறந்து போய் 50 நாள் ஆயிருச்சுங்க. இது எல்லாம் சோசியல் மீடியால வந்தது, நான் சொன்னது இல்லை. என்ன சோசியல் மீடியால வந்திருக்கு. ஆனா நேத்திக்கு ராத்திரி அந்த ஆளை போலீஸ் ஜீப்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்பாடா உயிரோடு இருக்காரு. உங்க ஆட்டம் எத்தனை நாளைக்கு? நான் காடேஸ்வராஜிக்கு ஒரு உத்தரவாதமே தரேன், நம்ம 2 ஓட்டு தான் சேர்த்து போடுவோம். பார்லிமெண்ட்டுக்கு ஒன்று, அசம்பிளிக்கு ஒன்று. அப்ப நம்ம ஹிந்து இயக்கங்களுக்கு விரோதமா, இந்த தேசத்துக்கு விரோதமா
ஹிந்து விரோதம்னா என்ன அர்த்தம்? 85% இருக்கிற ஒரு சமுதாயத்துக்கு ஒருத்தர் விரோதினா பாரத மாதாக்கு எதிரி. ஐயோ, இது வேற ஞாபகம். நேத்திக்கு விருதுநகர்ல போலீஸ்காரன் பூட்டை உடைச்சு திருடி விட்டாயா. அந்த ஆளு மேல டிஜிபிக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி இருக்கேன். ராத்திரி வந்து இந்த பிஜேபி அலுவலகத்துல பூட்டை உடைச்சு பாரத மாதா சிலையை போலீஸ்காரன் திருடிட்டு போயிட்டான். எல்லாரும் அந்த உண்மையை சொல்றான், திருடனமும் போலீஸ்காரன் தான். யாரு என்னன்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவங்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிண்டு செயல்படுறாங்கன்னு. தமிழ்நாட்டில் புல்டோசர் ஆட்சி வராதுன்னு நினைப்பா? தமிழ்நாட்டிலையும் புல்டோசர் ஆட்சி வரும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம யோகி ஆதித்யநாத் அவர்கள்ட்ட போய் நிருபர்கள்லாம் கேட்குறாங்க, 600 பேரை நீங்க என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்களேன்னு. விளக்கம் கொடுக்கல நம்ம தலைவன். என்ன பண்ணாரு தெரியுமா? கியா ஆரத்தி உத்தார்தும். அடுத்தது என்ன கேட்கிறாரு? அவங்கள வச்சுட்டு நம்ம ஆரத்தியா எடுக்க முடியும்? சுடணும், சுட்டுட்டேன், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு ஆட்சி தமிழகத்தில் வரும். ஏன்? இந்த ஸ்டாலினோட அத்துமீறல்களால். இன்னைக்கு நடக்கிற அரசாங்கம் இந்த நாட்டுக்கு எதிரானது. நான் சொல்றேன், காவல்துறை அதிகாரிகளை, அவர் யார், கமிஷனர் எவரா வேணா இருக்கட்டும், நான் டிஜிபிக்கு நேற்று கேட்ட கேள்வியை உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்ப ஜெயிலுக்கு நேற்றுக்கு செந்தில் பாலாஜி அங்க இருக்கிறத டிஜிபி உள்ள போறாரு. கைதி நம்பர் 1440 என்ன வேலை அப்படின்னு சொல்லுவீங்களா? விரப்பா நின்று சல்யூட் அடிப்பீங்களா? எனக்கு பதில் சொல்லு. கைதி நம்பர் 1440 என்ன வேலை? அவன் என்ன? அவன் கைதி, திருடான், கொள்ளையடிச்சவன், ஜெயில இருக்கான், நீதிமன்றம் அனுப்பிச்சு கொடுத்திருக்க. ஆனா அவர் என்ன? இலாக்கா இல்லாத மந்திரியா. தமிழ்நாட்டை மாதிரியா ஒரு கேடுகட்ட சர்க்கார், தேச விரோத சர்க்கார், மக்கள் விரோத சர்க்கார் வேற எங்கேயாவது இருக்குமா? இந்தியாவிலும் இல்ல, உலகத்திலும் இல்ல. அவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கம். காரணம், மோசமான சீஃப் மினிஸ்டர். நமக்கு வாட்ச மாதிரி ஒரு கேவலமான சீஃப் மினிஸ்டர் வேற யாரும் இல்ல. அவருக்கு அவர் கட்சியில கட்டுப்பாடு இல்லை, அரசாங்கத்தில் கட்டுப்பாடு இல்லை, வீட்டில். இப்படி ஒரு மனுஷனோட ஆட்சி நடக்குதுங்க. இலாக்கா இல்லாத மந்திரியா ஜெயில இருப்பாரா? இலாக்கா இல்லாத மந்திரி இருப்பாங்க, ஆனா ஜெயில இருக்க மாட்டாங்கல்ல. டிஜிபி போனா என்ன பண்ணுவீர் அதை சொல்லுங்க. எந்தரா 1440 இல்ல வெறப்பா நின்று சல்யூட் அடிப்பீங்களா? அதை சொல்லணும். நீங்க இன்னும் கேஸ் போடுறத பத்தி சொன்னாங்க. இப்ப நம்ம வேடசந்தூர்ல விநாயகர் சதுர்த்தி விசர்ஜனத்துக்கு 2018 பேசினதுக்கு என்ன சொன்னேன்னு தெரியுமா? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு கேஸு, வேடசந்தூர்ல ஒரு கேஸு. நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு எதிராக எவ்வளவு கேஸ் இருக்கு தெரியுமா? இப்ப கள்ளி மந்தயத்துல முந்தானா போட்டது 32வது கேஸ். கள்ளி மந்தயத்துல இருக்கிற 220 ஏக்கர் கோசாலைக்கானது. 300 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்துக்களுக்கு அந்த கோவிலுக்கு எழுதி வச்சது. அதுக்கு ரிஜிஸ்டர்டு டாக்குமெண்ட் இருக்கு, கிஃப்ட் டீடு இருக்கு. ஆனா இந்த 2 திருடனுங்க ஒன்னா சேர்ந்து, ஒன்னு நம்ம சேகர் பாபு, அல்லோலியா பாபு, ஆழ்கடத்தல் பாபு, இஸ் எ கிரிமினல். ஏன்னா நீ ஆள் கடத்தி இருக்க, ஐ ஹவ் காட் ப்ரூஃப். ஏன்னா அந்த பையன் ஒரு நாள் அந்த சதீஷ் ஃபோனில் அழுதான், அண்ணே எங்கள் அப்பாவையும் அக்காவையும் மெட்ராஸை விட்டு வெளியில் போகணும், இந்த போலீஸ் வந்து டெய்லி மிரட்டுதுன்னு. போலீஸ்க்கு தான் வேலை. என்ன பண்ணுறது, நான் இப்போ வெளியில் வரணுமேன்னு. உங்கள் வீட்டில் யாராவது ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனில் கையெழுத்து போட சொன்னால் போடுவாங்களான்னு கேட்டேன். அக்கா போட்டுவிடுங்க அப்படின்னு. சரி, வக்கீல் இன்னார போய் பாரு.
அப்படி பார்க்க சொல்லி ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டு சதீஷை வெளியில கொண்டு வந்தவனே ஹெச் ராஜா தான். ஜாக்கிரதையா இருங்கிறேன். இன்னைக்கு வந்து அரங்கன் கோவில்ல கோபுரத்தின் மதில் சுவர் இடிஞ்சு போயிருக்கு. இந்த ஆள் சொல்றான், வீட்டுல காரை விடுற மாதிரி வாயில என்னென்னவோ வார்த்தை வருது. ஏண்டா மானங்கட்ட பயில, அதுக்கு நீ எதுக்குடா அறநிலைத்துறை மந்திரி? யோசிச்சு பாருங்க. அறநிலையத்துறையை நாம தூக்கி எறியாவிட்டால் இன்னைக்கு இங்க அரங்கனுக்கு நடந்தது எல்லா கோவிலையும் நடக்கும். ஏனென்றால் 12/2/2018 மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் அவர்கள் ஒரு வரினாலும் அந்த மாதிரியாக மூஞ்சில காரி துப்ப வேற யாராலையும் முடியாது இந்த அறநிலைத்துறை மேல. அவர் என்ன சொல்றாரு, எந்த உயரிய நோக்கங்களுக்காக நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய சொந்த நிலங்களையும் சொத்துக்களையும் கோவிலுக்காக எழுதி வைத்தார்களோ அந்த உயரிய நோக்கம் நிறைவேறும்படி தமிழகத்தில் ஒரு கோவில் கூட செயல்படவில்லை. போதுமா? உனக்கு நீ வாங்கின சர்டிபிகேட்